ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. AI தொழில்நுட்பத்துடன் செயல்படும் ஆளில்லா ட்ரோன் போர் விமானங்களை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிடும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இது சர்வதேச போர்க்களத்தை எப்படி மாற்றி அமைக்கும் என்று விவரிக்கிறார் தலைமை இணை ஆசிரியர் சலீம். சர்வதேச அளவில் 2 போர்கள் நடைபெற்று வருகிறது. ஒன்று இஸ்ரேல் ஹமாஸ் போர். அங்கே உயிரிழப்பு அதிகம். இஸ்ரேலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. காசாவில் 50,000க்கு மேலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர். என்னதான் அவங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சில இடங்களில் மட்டும்தான் அமைதி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எனர்ஜி டார்கெட்ஸை அடிக்க மாட்டோம், அதே போல் அதாவது எரிசக்தியை அடிக்க மாட்டோம், அப்புறம் பிளாக் சி என்கிற இடத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், அந்த கப்பல்களை தாக்க மாட்டோம், அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்கள பரஸ்பரமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்றனர். உயிரிழப்பு எத்தனை லட்சம் அப்படிங்கிறது தெரில. இந்த பக்கம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 1.5 வருஷம் போர் நடைபெற்று வருது அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இப்போது லேட்டஸ்ட்டாக போர்க்களத்தில் என்ன ஆயுதங்கள் வருதோ அதை வைத்துத்தான் சேதங்கள் கணக்கிடப்படுகிறது. என்ன சேதத்தை ஏற்படுத்தும், உயிரிழப்பு எவ்வளவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது சில நாடுகள் கையில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கு. சாதாரணமாக நம்ம 2D மேப் இப்படி தான் பார்த்துருப்போம். அதாவது இங்கிலாந்தை மையமாக வைத்து அந்த மேப் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி சற்றே லேசாக இப்படி நம்ம மேப்பை தள்ளி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பசிபிக் பெருங்கடல் தெரியும். அதில் வடகொரியா தென்கொரியாலாம் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், ரஷ்யா அமெரிக்காவும் பக்கத்து நாடு. இந்த அலாஸ்கா அப்படிங்கிற பகுதி அமெரிக்கா ஒரு பகுதி பக்கத்தில் இருக்கும். இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பசிபிக் பெருங்கடல் அமைந்திருக்கும். இதில் இப்போ கிம் ஜாங் உன் சாதாரணமாக அந்த போர்க்களத்தில் காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பகுதி தான் வடகொரிய பகுதி. அந்த வடகொரிய பகுதிக்கு கீழே இருக்கிறது தென்கொரிய பகுதி. வடகொரியா ரஷ்யாவோட நல்ல நட்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் வடகொரியாவிற்கும் சுத்தமாக ஆகாது, அது நமக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக கிம் ஜாங் உன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஆளில்லாத ட்ரோன் விமானங்கள், அது AI தொழில்நுட்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவில் இயங்கக்கூடியது. அப்படின்னா பைலட்டே தேவையில்லை, அதே போய் டார்கெட்டை பார்த்து அதே குண்டை எரிந்து விடும், குண்டு மழை பொழிந்து விடும். அந்த விமானம் என்ன கொஞ்சம் அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம் இருக்குன்னா, சாதாரண போர் விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ் எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. உலகத் தலைவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இந்த காட்சிகளை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். தென்கொரியா என்ன சொல்கிறாங்க, அவங்க சற்றே கொஞ்சம் பயந்துருக்காங்க. ஏன்னா வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் பக்கத்து நாடு. பெரும்பாலும் அந்த பக்கத்து நாடுகளுக்கு ஆகிறது இல்லை. அதுபோல் இங்கேயும் சண்டை இருக்கிறது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும். தென்கொரியா என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா போர்க்களம் குறிப்பாக இந்த உக்ரைனில் போரிடுவதற்காக ரஷ்யா எல்லையில் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் அவர்களுடைய போர் வீரர்களை அனுப்பியிருக்கிறார். எதற்காக அப்படின்னா சுமார் 11,000 போர் வீரர்களை அனுப்பியிருக்கார். அதில் சுமார் 4,000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. உக்ரைன் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதா உக்ரைனே சொல்லியிருக்காங்க. அதற்கு கைமாறாகத்தான் ரஷ்யா அவர்களுக்கு இது போன்ற நவீன ஆயுதங்களை கொடுத்து உதவுகிறது. 2வது வடகொரியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. தென்கொரியாவை பொறுத்தவரை அமெரிக்காவின் நண்பன். இதெல்லாம் கருத்தில் கொண்டு போர் ஆரம்பித்ததுலேருந்து, உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து ரஷ்யாவும் வடகொரியாவும் ரொம்ப நெருங்கி விட்டார்கள். சென்ற ஆண்டு புட்டின் வடகொரியாவுக்கே சென்று விட்டார். அங்கே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இவங்க ஆள் சப்ளை பண்ணுறாங்க போர்க்களத்திற்கு. அதற்கு பதிலாக நவீன போர் கருவிகளை ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, இதற்கு பின்னாடி ரஷ்யா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தென்கொரியா குற்றம் சுமத்துகிறது. எது எப்படியோ ரஷ்யாவை பொறுத்தவரை வடகொரியாவை நல்ல நண்பனாக வைத்திருக்கிறது. வடகொரியா அணு ஆயுதம் கொண்ட நாடு. நவீன போர்க்கருவிகள் எப்பொழுதுமே சர்வதேச அளவில் மிகப்பெரிய கவனத்தை
ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. அதுவும் இது ஃபைட்டர் ஜெட்ஸுக்கும் விட பெரிதாக ஆளில்லாத ட்ரோன்கள் AI தொழில்நுட்பத்தில் செயல்பட்டு குண்டுகளை வீசும் என்பதால் உலகத் தலைவர்களின் கவனத்தை பெற்றுள்ளது. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்ப்போம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.